Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நெய்யாப்பம், உன்னியாப்பம், பனானாப்பம் இதுக்கு வந்து நிறைய பேர்லாம் இருக்குது. அந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து பச்சரிசி வந்து 2 கப் எடுத்துருக்கேன். அது வந்து 500 கிராம். இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 300 கிராம் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இது மீடியமான அளவு ஸ்வீட் தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 150 ml வந்து 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப தெகிட்டோம் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு கொஞ்சமான ஸ்வீட் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் தேவைன்னா இன்னும் ஒரு 100 கிராம் அளவுக்கு கூட நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 150 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணி நான் வந்து இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகு நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். வெல்லம் எந்த இதுவும் வேண்டாம், அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ ஊற வச்சுருந்த அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் வெல்லம் பாகு இருக்குல்ல, அது நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ள தூசி ஏதாவது இருந்தால் கூட வந்து அதில் வடியாயிடும். 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். நல்லா பழமாக இருக்கிற வாழைப்பழமாக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பணியார சட்டியில் இதில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் தாராளமாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியிலேயே அதில் வந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடும் கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா வெளியே வெந்துடும், உள்ளே வந்து வேகாமல் போயிடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. ஸோ இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இன்னொரு சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.